ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்கிலீஷில் ரொம்ப பேசிக்காக இருக்க ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இது தெரியாமல் இங்கிலீஷில் பேசவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன் அப்படின்னா மீனிங்கை மாற்றி விட்டுரும். நம்ம ஒரு இன்டென்ஷனில் பேசுவோம். பாவம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சதை பேசுவோம். ஆனால் தெரியாமல் பேசும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீனிங் வந்து மாறிடும். ஓகே, அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் இந்த மாதிரி சென்டென்சஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்தால் என்ன மீனிங்கில் வருது, அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், என்னென்ன புது கான்செப்ட் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இதற்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ்லேருந்தே போயிடலாம். ஓகே, நான் எதுவும் நிறைய ஃபில் பண்ணலை, நம்ம இதிலிருந்தே போயிடலாம். அப்போ தான் நமக்கு புரியும். சரிங்களா? இந்த 2 சென்டென்ஸை பாருங்களேன். தே பிளேட், தே ஆர் பிளேட். ஓகே, ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸில் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை இங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அந்த பி வெர்ப். பாருங்கள், கரெக்டுங்களா? அது மட்டும் தான் ஆட் ஆகிருக்கோ தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஒரு சில சமயங்கள் நம்ம என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா, 2மே ஒரே அர்த்தத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பேசிடுவோம். கிடையாதுங்க. பார்க்கறக்கு சின்ன ஒரு வார்த்தை தான் ஆட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய வித்தியாசத்தை இது ஏற்படுத்தி விடும். சரிங்களா? அடுத்து தே பிளேட் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் தே ஆர் பிளேடுன்னு சொல்லும்பொழுது நமக்கு தெரியுது இதுவும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ 2 சென்டென்ஸுமே என்ன தான் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. என்னதான் இந்த பிளேடு வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் இருக்கிற பி வெர்பை பாருப்பா. பி வெர்ப் எப்படி இருக்குது, ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு பேசிக்காக இருக்கும் பொதுவாக. சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தே பிளேடு. ஓகே, இது என்னது, சப்ஜெக்ட், இது வேர்பு. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, சப்ஜெக்ட் வேர்பு. இந்த சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில எந்த ஒரு பி வேர்பு இல்லை அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ்னு அர்த்தங்க. பாருங்க, சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, இடையில எந்த பி வேர்புமே இல்லையா, அது ஆக்டிவ் வாய்ஸ். வினை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிடும். இந்த சென்டென்ஸில் வினை யார் செய்கிறா, தே பிளேடு, அவங்க விளையாடுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போது டைரெக்டாக போகுது ஆக்ஷன், அதனால ஆக்டிவ் வாய்ஸ். இங்கே பி வேர்ப் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேர்புக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்குச்சு. ஓகே, சப்ஜெக்ட் இருக்குது, அதற்கப்புறம் பி வேர்பு, அப்புறம் மெயின் வேர்பு, 2 வேர்பு ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா இது பேசிவ் வாய்ஸ். மீனிங்கை மாற்றிடும்னு அர்த்தம். நீங்கள் என்றைக்குமே இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிக்கும் பொழுதுங்க நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சஜஷன், உங்களுக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு உடன்படலை அப்படின்னா உங்களோட ஓன் வேலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என்னோட சஜஷன், நான் இது வரைக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணது என்ன அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸை நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க இல்லாட்டி காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸை நீங்கள் அந்த லைன் பை லைனை என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வரும், ப்ரெசென்ட்டாக இருந்து அப்படி மாற்றணும், அதை இப்படி மாற்றணும், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே ரிட்டனுக்கு தாங்க உங்களுக்கு உதவும். ஸ்கூலில் அந்த 2 மார்க் வைக்கிறாங்களா, காலேஜில் ஒரு 10 மார்க் அந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ரிட்டனுக்கு தான் உதவுமோ தவிர அது ஸ்போக்கனுக்கு உதவி செய்யாது. ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க அந்த சென்டென்ஸை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றி பையை தூக்கி கடைசியில் போட்டு அந்த சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேசிவாக பேச முடியுமா? அது பாசிபிளா? இல்லை அதுக்கான டைம் தான் உங்களுக்கு இருக்குமா? நீங்கள் அதை பேசுகிற வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வெயிட் பண்ணுவாரா? இம்பாசிபிள். அப்போது ஸ்கூலில் படித்த அந்த மெத்தடை வந்து ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. தட் வில் நாட் ஹெல்ப் யூ. டெஃபினெட்லி தட் வில் நாட் ஹெல்ப் யூ. ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ரிட்டன் ப்ராக்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரிட்டன் ப்ராக்டிஸ் இஸ் inculcated through the writing because the listening practice doesn't need the immediate listener. ரிட்டன் ப்ராக்டிஸுக்கு இமீடியட்டான லிசனர் தேவை கிடையாது. நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் காமிச்சிக்கலாம், வெயிட் பண்ணி அவங்க படிப்பாங்க. ஸ்போக்கனுக்கு அப்படி கிடையாது. அவர் நிற்கிறார் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பேசி ஆகணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கன்வர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவ் டு பேசிவ், அது ஒர்க் ஆகாது. அப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னா எடுத்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிவ் வாய்ஸு என்ன மாதிரி சென்டென்சஸில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதோட பேட்டர்ன் என்ன, இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸாக போட்டு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது, அது யூஸ்லெஸ். ஓகே,
ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் இருந்தால் தான் அப்புறம் உங்களால் பேசிவ் கொண்டு வர முடியும். தனியாக பேசிவ்ங்கிற ஒரு சென்டென்ஸ் உங்களால் மேக்கே பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். டெஃபினெட்லி. ஓகே, அப்போது ஆக்டிவ் ஒரு சென்டென்ஸ் இருந்தால் தான் என்னால் பேசிவ் உருவாக்க முடியும்ங்கிற நிலைமையில் இருந்தால் அப்போ எல்லா நாளுமே ஆக்டிவ் இல்லாமல் பேசிவ் கொண்டு வர முடியாது. அப்படி பழகக்கூடாது. நம்ம இங்கிலீஷ் பேசும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பேசிவாக பேசி பழகிக்கணும். அதான் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ அந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, தே பிளேடு. இது பார்த்தீங்கன்னா V2 சிம்பிள் பாஸ்ட். ஆனால் இங்கேயும் பிளேடு தான் இருக்குது. அதனால் இதுவும் V2 நினச்சிங்கன்னா அது V2 கிடையாது. இந்த பி வேர்புக்கு அடுத்து இது வந்திருக்கிறதுனால இது V3. ஓகே, பி வேர்புக்கு அடுத்து வந்திருக்கனால அது V3. ஓகே, சரி, இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் இருக்க பி வேர்ப் மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ப்ரெசண்ட்டுக்கு யார் இருக்கா, ஆமு, இஸ்ஸு, ஆறு, அவ்வளோதான். ஆம், இஸ்ஸு, ஆறு. பாஸ்ட்டுக்கு வாஸு, வேர். ஓகேங்களா? இது 2 தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்யூச்சருக்கு வந்து அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அது வேணுனாலும் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ இதை மட்டும் கவனிங்க. இந்த ஆம், இஸ்ஸு, ஆறு வந்து இதற்கடுத்து ஏதாவது ஒரு V3 தேர்ட் ஃபார்ம் வருது. வாஸ், வேர் வந்து இதற்கடுத்து ஒரு V3 ஏதாவது வருது அப்படின்னா இது பாசிவ் ஃபார்ம்னு அர்த்தம். மீனிங் எப்படி திரும்ப மாறும், அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்படிங்கிற மீனிங் வந்து ஆக்டிவ். ஏன்னா டைரெக்டாக அந்த வேலையை செய்கிறாங்கன்னு அர்த்தம். பாசிவில் என்ன ஆயிரும் அப்படின்னா நாம் ஆல்ரெடி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் ஒன்று படித்து வச்சுருப்போம். என்ன அப்படின்னா செய்வினை, செய்யப்பாட்டு வினை. ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது செய்வினை. செய்யப்பாட்டு வினை அப்படின்னா ஒருவர் செய்கிற ஆக்ஷன் இன்னொருத்தர் மேலே போய் விழுகும். ஒருவர் செய்கிற ஆக்ஷன் இன்னொருத்தர் மேலே போய் விழுகும் பார்த்தீங்களா, அந்த இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம சென்டென்ஸை பேசுகிறோம். அதுதான் பாசிவ் வாய்ஸ். வினையை யார் பெறுகிறார்களோ அவர்களை முதன்மைப்படுத்தி நாம் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறோம். அப்போது இந்த பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா யார் மேலே வினை செய்யப்படுதோ, யார் மேலே ஆக்ஷன் செய்யப்படுதோ அவர் தான் ஃபஸ்ட்டில் இருப்பார். அதுதான் பாசிவ் ஃபார்ம். ஓகே, அப்போது ப்ரெசண்ட்டில் வந்து ஒரு பி வேர்பும் அதற்கடுத்து V3 வந்துச்சு அப்படின்னா என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், படு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஓகே, நல்லா கவனிக்கணும். படு. ஆம், இஸ், ஆருக்கு வந்து இருக்கிறதா நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, தப்புங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஆக்டிவ்க்கு. பாசிவ்க்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? சரி, படு. ஆமுக்கு நம்ம பேசிக்காக நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த இருக்கிறது நீங்கிறது வேணாலும் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா படுகிறது. ஓகே, படுகிறான். வேற என்ன இருக்குது, படுகிறாள். என்ன அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் வேர்டை போட்டுக்கலாம். எடுக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. அழைக்கப்படுகிறான், அனுப்பப்படுகிறாள். மாறுதுங்களா வார்த்தை? அந்த மீனிங் அப்படியே மாறுது பாருங்கள். ஏன் அப்படின்னா ஆம் டேக்கன், ஆம் டேக்கன் நான் எடுக்கப்படுகிறேன். இஸ் டேக்கன் அது எடுக்கப்படுகிறது. மீனிங் அப்படியே மாறுது. எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது இன்னும் கிளியராக தெரியும். ஓகே, அடுத்து வாஸ், வேர் அப்படின்னுங்கிற வார்த்தை கூட V3 வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் பட்டதுன்னு அர்த்தம். ஓகே, பட்டது எதுக்கு நம்ம இட்டு போட்டோன்னா பட்டதுன்னு சொல்லுவோம். ஆட்களுக்கு சொல்லும்போது அழைக்கப்பட்டான், அழைக்கப்பட்டாள் அப்படின்னுங்கிற மீனிங்கில் போயிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான், இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பாசிவ் ஃபார்ம், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பாசிவ் ஃபார்ம். அவன் கடிதம் எழுதுகிறான், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவன் கடிதம் எழுதுகிறான் சிம்பிள் ப்ரெசன்ட்டில் ஆக்டிவில் இருக்குது. இதை நாம் இன்னொரு ஆங்கிள் எப்படி தெரியுமா சொல்லுவோம், அந்த லெட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவோம். ஏன்னா லெட்டர் தான் வினையை வாங்குது, ஆக்ஷனை வாங்குது. கடிதம் எழுதப்படுகிறதுன்னு சொல்லுவோம். கடிதம் எழுதப்படுகிறதுனா ப்ரெசென்ட்டில் அவன் கடிதம் எழுதுறான்னு அர்த்தம். ப்ரெசென்ட்டில் அவன் லெட்டர் எழுதுறான்னு அர்த்தம். ஆனால் லெட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறோம். இங்கே லெட்டர் தான் சப்ஜெக்ட், வினையை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். லெட்டர் இஸ் ரிட்டன் நம்ம சொல்லுவோம். ஹீ ரைட்ஸ் அ லெட்டர், லெட்டர் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆக்டிவெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. டைரெக்டாக பாசிவ் மட்டுமே இந்த மாதிரி டோனில் வந்தால் என்ன அர்த்தத்தில் சென்டென்ஸ் வருது அப்படிங்கிறது நீ கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன். சப்ஜெக்ட்டு, அதை தொடர்ந்து பி வேர்பு, அதை தொடர்ந்து ஒரு V3 வரணும். இப்படி வந்தாலே அது பாசிவ் ஃபார்ம் தான் அர்த்தம். சரிங்களா? ரைட், அடுத்து பாருங்கள். ஒரு சில சென்டென்ஸில் எழுதி வச்சுருக்கேன். இந்த சென்டென்ஸ் நீங்கள் பார்க்கும் பொழுதே ஒன்று ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன அப்படின்னா இங்கே அந்த சப்ஜெக்டாக வரக்கூடிய அந்த ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆக்ஷனை செய்கிறாங்களா இல்லை அவங்க மேலே ஆக்ஷன் செய்யப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஏன்னா ஒருத்தர் மேலே ஒரு ஆக்ஷன் செய்யப்படுது, இல்லாட்டி அவர் அந்த வினையை பெறுகிறார் அப்படின்னா அது பாசிவ் ஃபார்முக்குள்ளே போயிடும். ஓகே, இங்கே பாருங்கள்,
இலக்கணம் தினமும் கற்பிக்கப்படுகிறது. இலக்கணம் கற்பிக்கப்படுகிறதுனா இலக்கணத்தை யாரோ கற்பிக்கிறாங்க. அப்போ கற்பித்தல் அப்படிங்கிற ஆக்ஷனை இலக்கணம் பெற்றுக்கொள்ளுது. பாருங்க, 1000 காய்கறிகள் வாங்கப்பட்டன. வாங்கப்பட்டனா யாரோ ஒருத்தர் காய்கறியை வாங்கியிருக்காங்க. அப்போ வாங்குதல் அப்படிங்கிற வேலை காய்கறி மேலே செய்யப்படுது. புரியுதுங்களா? இதனால தான் சொல்கிறேன் இது பாசிவ் ஃபார்ம் அப்படின்ட்டு. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம நார்மலாகவே முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த ரூட் வேர்டை மட்டும் என்ன பண்ணுறோம்னா ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த ரூட் வேர்டு படிக்கிறது பட்டதால் எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் படு, பட்டன, படு, பட்ட, படு, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோனில் வந்தாலே அது பாசிவ் ஃபார்ம். ஓகே, அப்புறம் இன்னொன்று நம்ம காலங்காலமாக படித்து வச்சுருப்போமே, பை அப்படிங்கிறது வந்தால் தான் பாசிவ் ஃபார்ம். அப்படிலாம் கிடையாது. பை இல்லாமல் இங்கே பாருங்கள், இதில் எதுலேயுமே பை இல்லை, ஆனால் பாசிவ் வாய்ஸ் இது எல்லாமே. ரைட்? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு தேவை சப்ஜெக்ட்டு. அப்போ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் இலக்கணம் தினமும் கற்பிக்கப்படுகிறது. இதில் வினையை பெறுபவர் தான் சப்ஜெக்ட். வினையை பெறுபவர் யார்? இலக்கணம். அப்போ ரொம்ப சிம்பிள், கிராமர். கிராமர். ஓகே, தினமும் கற்பிக்கப்படுகிறது. எப்படி இருக்குது? படுகிறது அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த படுகிறதுன்னு வந்தாலே நாம் என்ன டென்ஸில் வரும்னு பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸ். அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் பி வெர்பு. அப்போது கிராமர் அப்படிங்கிறது இட்டுக்கு கீழே வருது. அப்போ இட்டு அப்படின்னா அதோட பி வெர்ப் என்ன? இஸ். அவ்வளோதான். ஓகே, கற்பித்தல், டீச்சு. டீச்சோட தேர்ட் ஃபார்ம் என்ன? டாட். அவ்வளோதான். பி வெர்ப் வந்துருச்சு, V3 வந்துருச்சு. அவ்வளோதான். கிராமர் இஸ் டாட். இலக்கணம் கற்பிக்கப்படுகிறது. மீதி இருக்கிற வார்த்தை தினமும். அது அப்படியே ஆட் பண்ண வேலை முடிஞ்சுது. பாருங்கள், கிராமர் இஸ் டாட் எவ்ரிடே. கிராமர் இஸ் டாட் எவ்ரிடே. இப்போது அது யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, கிராமர் இஸ் டாட் எவ்ரிடே பை டேவிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஆனால் அங்கே பை டேவிட் வேணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வேணும்னா பை டேவிட் சொல்லிக்கலாம். இல்லாட்டி அது இல்லாமல் கூட என்ன ஆகும்? பாசிவ் வாய்ஸ் இயங்கும். ஓகே, அர்த்தம் இருக்குல்ல. தினமும் இலக்கணம் கற்பிக்கப்படுகிறது. கிராமர் இஸ் டாட் எவ்ரிடே. அவ்வளோதான். சரி, அடுத்து பாருங்கள். ரூபாய் 1000 காய்கறிகள் வாங்கப்பட்டன. அப்போ அந்த வாங்குதல் அப்படிங்கிற செயலை பெற்றது யார்? காய்கறிகள். ஓகே, அப்படி எழுதிடலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ். ஓகே, வெஜிடபிள்ஸ் வாங்கப்பட்டனன்னு தான் இருக்குது. படுகின்றனான்னு இல்லை, பட்டன. அப்போ பாஸ்ட். அப்போ பாஸ்ட்டில் இந்த மாதிரி வார்த்தை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் டைம் நம்ம சொல்லும்போது தேன்னு சொல்லுவோம். அப்போ தே அப்படின்னா ப்ளூரல். அப்போ பாஸ்ட்டில் ப்ளூரலுக்கு நம்ம வச்சுருக்க பி வெர்பு வேர். ஓகே, வெஜிடபிள்ஸ் வேர். வாங்குதல் பை, பாட், பாட். அவ்வளோதான். வெஜிடபிள்ஸ் வேர் பாட். காய்கறிகள் வாங்கப்பட்டன. எவ்வளோ ரூபாய்க்கு? 1000 ரூபாய்க்கு. ஓகே, ஃபார் ₹1000. அவ்வளோதான். வெஜிடபிள்ஸ் வேர் பாட் ஃபார் ₹1000. வெஜிடபிள்ஸ் வேர் பாட் ₹1000. ரூபாய் 1000 ரூபாய்க்கு காய்கறி வாங்கப்பட்டன. அப்படின்னா 1000 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினாங்கன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். ஓகே, நாம் காய்கறியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறோம், அந்த சப்ஜெக்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறோம். அவ்வளோதான். அவனுடைய குற்றங்களுக்காக அவன் தண்டிக்கப்படுகிறான். இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வினையை பெறுபவர் அவன். அப்போ அவன் அப்படிங்கிறது அப்படியே போட்டுற வேண்டியது தான். தண்டிக்கப்படுகிறான் ப்ரெசண்ட்டில் இருக்குது, இஸ்ஸு. தண்டித்தல் அப்படிங்கிறது பனிஷ், பனிஷ்ட், பனிஷ்ட். அந்த பனிஷ்டோட தேர்ட் ஃபார்ம் அப்படியே தூக்கி போடுறோம். அவ்வளோதான். ஹீ இஸ் பனிஷ்ட். அவன் தண்டிக்கப்படுகிறான். மீதி இருக்க வார்த்தை என்ன? அவனுடைய குற்றங்களுக்காக. ஓகே, ஃபார் ஹிஸ் கிரைம்ஸ். அவ்வளோதாங்க. சிம்பிளாக பண்ணிட்டு வரோம். இவ்வளோதான் இதோட மீனிங்கு. நீங்கள் ரொம்பலாம் போட்டு கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் உங்களை. ஓகே, அவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கடைசி டோனை மட்டும் நீங்கள் கவனிக்கும். படுகிறார்கள் இருக்கா, பட்டார்கள் இருக்கான்ட்டு. அப்போ தான் அதற்கான சரியான பி வெர்பை ப்ரெசன்ட் இல்லாட்டி பாஸ்ட் டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து உங்களோட சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். அவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டார்கள். யாரை கூப்பிட்டாங்க? அவர்கள். அப்போ தே. அழைக்கப்பட்டார்கள். அப்போ தே வேர். அழைத்தல் அப்படிங்கிறது கால், கால்டு, கால்டு. ஓகே, தே வேர் கால்டு. எதுக்கு? ஃபார் தி இன்டர்வியூ. ஓகே, அவ்வளோதான். தே வேர் கால்டு ஃபார் த இன்டர்வியூ. நேற்று அவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டார்கள். தே வேர் கால்டு ஃபார் த இன்டர்வியூ எஸ்டர்டே. தே வேர் கால்டு ஃபார் த இன்டர்வியூ எஸ்டர்டே. ஓகே, சிம்பிள். அவள் அவளுடைய பணியிடத்தில் மதிக்கப்படுகிறாள் ப்ரெசண்ட்டில். ஓகே, யார் மேலே மதிப்பளிக்கப்படுகிறது? இவள் மேலே. ஓகே, ஷீ இஸ் ரெஸ்பெக்டட். ஓகே, எங்கே? அட் ஹர் ஒர்க் பிளேஸ். அவ்வளோதான், முடிஞ்சதுங்க வேலை. ஷீ இஸ் ரெஸ்பெக்டட் அட் ஹர் ஒர்க் பிளேஸ். அவள் அவளுடைய பணியிடத்தில் மதிக்கப்படுகிறாள். அவள் அவளுடைய பணியிடத்தில் மதிக்கப்படுகிறாள். ரொம்ப சிம்பிள்.
இதுதான் அர்த்தம். ஆக்ஷனை வாங்கிட்டு இருக்காங்க, யாருமே இங்கே ஆக்ஷனை பண்ண மாதிரி இல்லை ஒரு சென்டென்ஸ். ஏன் அப்படின்னா பி வெர்புக்கு அடுத்து V3 வருது. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்பாடல் முழுவதுமாக கேட்கப்பட்டது. அப்பாடல் முழுவதுமாக கேட்கப்பட்டது ரொம்ப சிம்பிள். நம்ம அந்த வார்த்தை பார்த்ததுன்னு கண்டுபிடிச்சிடணும். கேட்கப்பட்டது, அப்போ யாரோ ஒருத்தங்க அந்த பாட்டை கேட்டிருக்காங்க. கேட்டல் அப்படிங்கிற வினையை பெற்றது அப்பாட்டு. அப்போ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அப்பாடல். அப்போது தட் சாங், ஓகே, பட்டது. பட்டது அப்படின்னா பாஸ்ட்டு. அப்போ பாஸ்ட்டோட பி வெர்ப் போடணும். தட் சாங்னா சிங்குலர். அப்போ அதற்கு ஏற்ற பி வெர்ப் என்ன? வாஸ். ஓகே, தட் சாங் வாஸ் கேட்கப்பட்டது. ஓகே, லிசன்ட். ஓகே, லிசன்ட். மீதி இருக்க வார்த்தை முழுவதுமாக. அப்போ கம்ப்ளீட்லி. ஓகே, கம்ப்ளீட்லி. அவ்வளோதான். தட் சாங் வாஸ் லிசன்ட் கம்ப்ளீட்லி. அந்த பாட்டு முழுமையாக கேட்கப்பட்டது. அப்பாடல் முழுமையாக கேட்கப்பட்டது. அவ்வளோதான். உணவு இப்போது சமைக்கப்படுகிறது. சமைக்கப்படும் அந்த வினையை பெறுவது உணவு. அப்போ த ஃபுட். அவ்வளோதான். ஓகே, த ஃபுட் என்னது? பி வெர்பு என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசண்ட்டில். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இஸ் சமைத்தல் அப்படின்னா குக்டுன்னு சொல்லுவீங்க. ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடலாம். V3. த ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்டு நவ். அவ்வளோதான். உணவு இப்போது சமைக்கப்படுகிறது. த ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட் நவ். த ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட் நவ். சிம்பிள். நாங்கள் அந்த ஊரில் அவமானப்படுத்தப்பட்டோம். அவமானப்படுத்தப்பட்டோம். இது பி வெர்பை காமிச்சிரும். இது என்ன வேர்புங்கிறத காமிச்சிரும். அந்த வார்த்தையில் ரெண்டுமே வந்துடும். பி வெர்பும் வந்துடும், மெயின் வெர்பும் வந்துடும். அதை கரெக்டாக பிரித்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, நாங்கள் அந்த ஊரில் அவமானப்படுத்தப்பட்டோம். ஓகே, அவமானப்படுத்தப்பட்ட செயலை வாங்கியது யார்? நாம தான். அப்போ நம்ம தான் இங்கே சப்ஜெக்ட். வி பட்டோம். அப்போது வி வேர். அவமானப்படுத்தல் இல்லாட்டி எங்களை வந்து ரொம்ப மோசமாக நடத்துனாங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, இல் ட்ரீட்டட். ஓகே, இதுவும் கரெக்டு தான். வி வேர் இல் ட்ரீட்டட். எங்கே? அந்த ஊரில். இன் தட் வில்லேஜ் இல்லாட்டி இன் தட் சிட்டி, ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இன் தட் டவுன், ஏதோ ஒரு ஊரில். ஓகே, பாருங்கள். வி வேர் இல் ட்ரீட்டட் இன் தட் வில்லேஜ். வி வேர் இல் ட்ரீட்டட் இன் தட் வில்லேஜ். நாங்கள் அந்த ஊரில் அவமானப்படுத்தப்பட்டோம். ஓகே, அவர்களுக்கு அதிகமான வேலைப்பளு அளிக்கப்படும் அப்படின்னு தான் இருக்குது. படுகிறதோ பட்டதோ எதுவுமே இல்லை. அளிக்கப்படும். அப்போ அந்த அளிக்கப்படும் அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்குது. இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போதும் ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்களா? பாருங்கள், அவர்களுக்கு அதிக வேலைப்பளு அளிக்கப்படும். ஓகே, இங்கே அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, வேலைப்பளு அப்படிங்கிற இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் இங்கே எதை வந்து நம்ம சப்ஜெக்டாக வச்சுக்கணும்னா, யார் மேலே அந்த வினை செய்யப்படும் அவர் நோட்டீஸ் பண்ணணும். பண்ணுங்க. அவர்களுக்கு கொடுக்கப்படுமா, வேலைப்பளு மேலே அந்த வினை செய்யப்படுமா, அந்த ஆக்ஷன் செய்யப்படுமா? அவங்க மேலே. அப்போ அவங்க தான் இங்கே சப்ஜெக்ட். ஓகே, தே அளிக்கப்படும் ஃப்யூச்சரு. அப்போ ஃப்யூச்சரோட பி வெர்பை நீங்கள் போடணும். அவ்வளோதான். ஃப்யூச்சருக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, வில் பி மட்டும்தான். அதனால் நீங்கள் யூ வந்தாலும் வில் பி தான், ஐ வந்தாலும் வில் பி தான், ஹீ வந்தாலும் வில் பி தான். எந்த மாற்றமும் கிடையாது. வில் பி தான் காமன் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ ஃப்யூச்சரோட பி வெர்ப் இதுதான். ஓகே, தே வில் பி. அளிக்கப்படும், அளித்தல்னா கிவ், தேர்ட் ஃபார்ம் கிவன். ஓகே, தே வில் பி கிவன். என்னது? அதிகமான வேலைப்பளு. இப்போ நம்ம அதை எழுதணும். ஓகே, தே வில் பி கிவன் மச் ஒர்க் லோடு. ஓகே, மச் ஒர்க் லோடு. அவ்வளோதான். தே வில் பி கிவன் மச் ஒர்க் லோடு. தே வில் பி கிவன் மச் ஒர்க் லோடு. அவங்களுக்கு அதிகமான வேலைப்பளு கொடுக்கப்படும். நீ அழைக்கப்படுவாய். யூ வில் பி கால்டு. நீ அழைக்கப்படுவாய். யூ வில் பி கால்டு. இந்த பாடம் நாளை கற்றுத்தரப்படும். இப்பாடம் நாளை கற்றுத்தரப்படும். நாளைக்கு இந்த பாடத்தை என்ன பண்ணுவோம்? சொல்லிக் கொடுப்போம்னு அர்த்தம். திஸ் லெசன் வில் பி டாட் டுமாரோ. வில் பி டாட். ஓகே, இந்த கடிதம் அனுப்பப்படும். திஸ் லெட்டர் வில் பி சென்ட். அந்த கூட்டம் நடத்தப்படும். தட் மீட்டிங் வில் பி கண்டக்டட். அவ்வளோதான். ஒவ்வொன்றா என்ன பண்ணணும்? நீங்கள் மாற்றி 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 சொல்லி பார்க்கணும். ஓகே, அது எம்ஜிஆரால் கட்டப்பட்டு கலைஞரால் திறக்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 வினை வந்திருக்கு, 2 ஆக்ஷன். ஓகே, அது எம்ஜிஆரால் கட்டப்பட்டு கலைஞரால் திறக்கப்பட்டது. ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே இடத்துல தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யார் அந்த ஆக்ஷனை செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். வேறு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ரொம்ப சிம்பிள். ஓகே, என்ன ஆக்ஷன் பண்ணப்பட்டது? கட்டப்பட்டது, இன்னொன்று திறக்கப்பட்டது. ஓகே, அது செஞ்சது யார்? எம்ஜிஆர் அண்டு கலைஞர். ஓகே, அவங்க 2 பேர் தான் அந்த வேலை செஞ்சுருக்காங்க. எதன் மேலே வேலை செஞ்சாங்க? அப்போது அந்த ஆக்ஷனை வாங்கினது ஒன்று இருக்குது, அது அப்படின்ட்டு.
ஓகே, அப்போ அதை அப்படியே நம்ம வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், இட்டு கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. அப்போ ரெண்டுமே பாஸ்டில் தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேர்ப் என்ன, இதுதான் வந்திருக்கு. அப்போது இட் வாஸ் பில்ட். ஓகே, இட் வாஸ் பில்ட், அது கட்டப்பட்டது. யாரால்? எம்ஜிஆரால். பை எம்ஜிஆர். இட் வாஸ் பில்ட் பை எம்ஜிஆர், கலைஞரால் திறக்கப்பட்டது. அப்போது 2 ஆக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா 2 ஆக்ஷனையுமே தனித்தனியாக சொல்லி அதை இணைக்கிறதுக்கு ஒரு கன்ஜங்ஷனை போடணும். அந்த கன்ஜங்ஷன் அண்டு. ஓகே, பாருங்கள், இட் வாஸ் பில்ட் பை எம்ஜிஆர் அண்ட் திறக்கப்பட்டது அப்படின்னா ஓப்பன்டு. இன்னொரு வார்த்தை இருக்குது, லான்ச்டு. ஓகே, லான்ச்டு பை கலைஞர். ஓகே, லான்ச்டு பை கலைஞர். பாருங்க, இட் வாஸ் பில்ட் பை எம்ஜிஆர் அண்ட் லான்ச்டு பை கலைஞர். இட் வாஸ் பில்ட் பை எம்ஜிஆர், லான்ச்டு பை கலைஞர். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிளுங்க. அப்போது இதற்கு அடுத்து நீங்கள் என்ன யோசிக்கணும், பி வெர்புக்கு அடுத்து V3 போட்டோம்னா இந்த டோனில் வந்துருண்டா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது ஒரு முக்கியமான செஷன். இந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடி இருந்தீங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே பி வெர்புக்கு அடுத்து V3 வந்துச்சுன்னா அது பாசிவ் தானா அப்படின்னு ஒரு சில என்கிட்ட கண்டிப்பாக டவுட் கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஐ எம் டயர்டு. ஐ எம் டயர்டு. இந்த ஐ ஆம்க்கு அடுத்து பி வெர்புக்கு அடுத்து டயர்டுன்னு வருது. டயர்டு அப்போ V3யா? ஐ எம் ஷாக்டு. ஷாக்டு வந்திருக்கு, V3யா? அப்போ அது V3ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ V3ன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாசிவ் தானே மாறி இருக்கணும். ஆனால் அதோட அர்த்தம் வேறையா இருக்கே. ஐ எம் சர்ப்ரைஸ்ட், ஐ எம் டெவலப்டு, இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே V3யா, இதெல்லாம் பாசிவா இல்லை ஆக்டிவா அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக வரும். ஏன்னா அதோட மீனிங் வேறு. நல்லா கவனிக்கணுங்க. ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு, ஐ எம் டெவலப்டு, ஐ எம் ஷாக்டு, இந்த மாதிரி எந்த வார்த்தைகள் வந்தாலும் அதெல்லாமே வினைச்சொல் கிடையாது. ஓகே, அது ஒரு ஆக்ஷனை பெற்று வரும் சொல் கிடையாது. அதெல்லாம் ஸ்டேட் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே. அது ஒரு நிலைமை. ஐ எம் டயர்ட்னா நான் களைப்பாக இருக்கிறேன், களைப்பாக இருக்கும் அந்த நிலைமையை, அந்த நிலைமை எப்படி இருக்குது, நம்மளோட பாடியோட ஆக்ஷனை சொல்கிற நிலைமை. புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, அந்த ஆக்ஷனை சொல்கிற நிலைமை தான் இது என்ன பண்ணுது, அது வெளிப்படுத்துது. ஐ எம் டயர்ட், நான் களைப்பாக இருக்கிறேன். ஐ எம் டெவலப்டு, நான் முன்னேறி இருக்கிறேன். நான் முன்னேற்றப்படுகிறேன்னு சொல்லக்கூடாது, நான் முன்னேறி இருக்கிறேன். ஐ எம் டெவலப்டு, நான் முன்னேறி இருக்கிறேன். ஐ எம் க்ரோன், நான் வளர்ந்து இருக்கிறேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வேர்போட நிலைமையை சொல்லுது. வேர்பை சொல்லலை, வேர்போட அந்த ஆக்ஷனோட நிலைமையை சொல்லுது. ஓகே, அப்போது ஒரு டவுட் வரும். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஓகே, அந்த மாதிரி வார்த்தைகள் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு டவுட் வரும் தானே. இதற்கு அடுத்த ஸ்லைடில் முக்கியமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் V3யில் இருக்க ஆக்டிவ் ஃபார்மில் வரக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ஸை நான் என்ன பண்ணுறேன், இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதெல்லாமே நீங்கள் பி வெர்ப் கூட போட்டு யூஸ் பண்ணாலும் ஆக்டிவ் மீனிங்கில் தான் வரும். ஆக்டிவ் வாய்ஸோட மீனிங்கில் தான் வருமோ தவிர பாசிவ் ஃபார்மில் வராது. அது வேறு, இது வேறு. ஓகே, இதெல்லாமே வினை செய்யப்படுகிறது, செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அதெல்லாமே ஸ்டேட்டு அட்ஜெக்டிவ் பார்ட்டிசிபிள். அது ஆக்டிவ்லே அதே அர்த்தத்தில் தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த ஸ்லைடை நான் வைக்கிறேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம அப்படியே ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க்கை பாருங்கள். எங்களுடைய வீடு 2010 கட்டப்பட்டது. மாதம் பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. விளையாட்டு கேம். ஓகே, விளையாட்டு என்னோட மொபைலில் நிறுவப்படுகிறது. அனைத்து வேலைகளும் நிறுத்தப்பட்டன. இந்த வீடியோ டேவிட்டால் எடுக்கப்பட்டு அன்புவால் எடிட் செய்யப்பட்டு உங்களால் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஓகே, உங்கள் பேர் தான் இன்றைக்கி போடணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் அப்படின்னா சங்கரால் பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு போடணும். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஏதோ இந்த ஸ்டேட் அட்ஜெக்டிவ் பார்ட்டிசிபிள் சம்திங் ஏதோ நீ போடுறேன்னு சொன்னி எங்கடா உணர்த்தியும் காணோம், அடே மோசக்காரா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. நான் இப்போ எழுதலை, அதை டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதுங்க. மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க, மற்றவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.